எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். வராகி என் வாழ்க்கையில் வந்த பிறகு என் வாழ்க்கையை அவள் எப்படி நடத்தி செல்கிறாள், வராகி தான் நடத்தி கொடுக்குறாங்கிறதுக்கான என்ன குறியீடுகள் நான் பார்த்துருக்கேன், எனக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குன்னு உங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். பஞ்சமி என்பது என் வாழ்க்கையில் திரும்ப 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 ஒரு குறியீடாக வந்து கொண்டே இருக்கும். அவள் பஞ்சமி நாயகி. அவள் ஏதாவது சொல்லணும்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த பஞ்சமியோட சேர்த்து எனக்காக அவ கொடுப்பாங்கிறது நாம் பார்த்தது. நம்ம போற பாதை சரியாங்கிற கேள்வி நம்ம மனசுல குழப்பமா இருக்கும்போது இந்த மாதிரி சிங்க்ரனாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, நிமித்தங்கள், அது மூலமாக வராகி பேசுவாள். சொல்லவே முடியாத அளவுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. ஆனா நேரம் கருதி ரெண்டு கதை உங்களுக்கு சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரெண்டுமே ரொம்ப டிஃபரெண்டான ஸ்டோரிஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2020 எனக்கு வராகியோட மூல மந்திர உபதேசம் கிடைச்சது. நார்மலா நீங்க ஸ்ரீவித்யா உபாசனைன்னு பாத்தீங்கன்னா படிப்படியாக தான் போகணும். வராகி உபதேசம் யாருமே முதல்ல கொடுக்க மாட்டாங்க. முதல்ல மகா கணபதி, பாலா, அப்புறம் நவாக்ஷரி, இப்படி படிப்படியாக செல்ல வேண்டும். எனக்கு பூர்வ ஜென்மத்தின் பந்தமோ என்னமோ தெரியல, அம்பாளோட அனுகிரகத்தால டைரக்டாவே வராகியோட மூல மந்திர உபதேசம் கிடைச்சது. ஆனா எனக்கு ஸ்ரீவித்யா அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே தெரியாது. இந்த முறை நான் சென்னை போயிருந்த போது நம்ம வேங்கடமங்கலம் ஹரித்ரா வராகி அம்மன் ஆலயம் இருக்கு இல்லையா, அங்க நான் அம்பாள்கிட்ட உட்காந்துட்டு இருந்த போது என் மனசுல, அதாவது ஸ்ரீவித்யா உபாசனை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. இந்த எண்ணத்தை ஏன் நான் ரொம்ப குறிப்பா சொல்றேன்னா, நான் ஒரு தெய்வ உபாசனையில இருக்கிறவ, ஒரே தெய்வம், ஆரம்பமும் வராகிதான் முடிவும் வராகிதான் என்று என் வாழ்க்கையை செலுத்தி கொண்டு செல்பவள். எல்லா சக்திகளும் ஐக்கியமாய் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு புள்ளி வராகி. அர்ஜுனனுக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஒரே ஒரு குறி மாதிரி எனக்கு பார்வையெல்லாம் வராகி மேலதான். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு முரண்பாடான எண்ணம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா ஒரு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாள் சன்னிதானத்துல அந்த எண்ணம் வந்ததுனால வராகி நம்மள இதை பண்ண சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நண்பர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். அவர் அவரோட மனைவி ரொம்ப பெரிய ஸ்ரீவித்யா உபாசனை செய்யக்கூடியவர். எங்களுக்கு ஒரு குரு இருக்காங்க, நான் வேணா அவங்கள்ட்ட கேட்டு பாக்குறேன் சொன்னாங்க. அப்புறமா அவர் விசாரிச்சு பார்த்து அந்த குருவும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. ரொம்ப பாரம்பரியமான ஒரு ஸ்ரீவித்யா உபாசனை செய்யக்கூடியவர்கள், எத்தனையோ தலைமுறையா பண்ணிட்டு இருக்காங்க. சரி, செவ்வாய்க்கிழமைக்கு நீ வா, நான் உனக்கு உபதேசம் பண்றேன்னு. உனக்கு நான் மகா கணபதியும் பாலா உபதேசமும் பண்றேன், செவ்வாய்க்கிழமைக்கு எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி போனை வச்ச உடனே எனக்குள்ள ஒரு கியூரியாசிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆர்வம். கேலண்டர் எடுத்து பார்த்தேன், செவ்வாய்க்கிழமை என்ன டேட்னு. அந்த செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பஞ்சமி. வளர்பிறை பஞ்சமி என்று வான்னு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மாக்கு தெரியாது அன்னைக்கு வளர்பிறை பஞ்சமின்னு. நான் கேட்கல என்னைக்கு வரட்டும்னு. அப்புறம் அன்னைக்கு நான் கிளம்பி போறேன். அங்க அவங்க வீட்டு கதவை திறந்து இப்படி உள்ள நான் பாக்குறேன். பூஜை ரூமுக்குள்ள முதலில் என் கண்ணில் பட்டவள் வராகி. நீல நிறத்தில் ஆன வராகி. நீங்களே பார்த்திருப்பீங்க அந்த படத்தை. ரொம்ப அழகான ஒரு படம். ஃபர்ஸ்ட் இருக்கு அந்த படம் தான். இதை விட நமக்கு என்ன இண்டிகேஷன் வேணும்? அந்த குரு என்ன சொன்னாங்க என்கிட்ட, அம்மா இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு இன்னைக்கு உபதேசம் கொடுக்க வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேன், வேற ஒரு நாள் உன்னை வர சொல்லலான்னு. ஆனா என்னமோ தெரியல, கேலண்டரை பார்த்தா பஞ்சமின்னு வந்தது. பஞ்சமி இன்னைக்கு வராகி உபாசனை பண்ற, நீ வரேங்கிற, அம்பாள் உத்தரவு போல இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பரவாயில்லன்னு உனக்கு உபதேசம் கொடுக்க நான் முடிவு செய்தேன்னு சொன்னாங்க. எனக்கு மட்டும் அவள் சொல்லல இது நீ பண்ணுன்னு, எனக்கு உபதேசம் கொடுக்கறேன்னு சொல்றவங்களுக்கும் காமிக்கிறா. அவதான் வராகி. நான் தான் சொல்றேன், அவ பேசும் தெய்வம். என் வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள், எல்லாத்தையும் என்னால ஷேர் பண்ண முடியாது, பட் எத்தனையோ விஷயங்கள் கரெக்டா அது நடக்கிற நாள் நீங்க பாத்தீங்கன்னா அது பஞ்சமியாகத்தான் இருக்கும். பஞ்சமி இன்னைக்கு ஒரு முடிவுன்னு ஒண்ணு, ஒரு முக்கியமான விஷயத்தோட முடிவோ இல்ல ஒரு பெரிய ஒரு குழப்பத்திற்கான ஒரு விடையோ கிடைச்சதுன்னா அது வராகிதான் சொல்கிறாள் என்பது எனக்கு ஐயமே கிடையாது. இப்ப இது ஒரு என்ன ஒரு பாதையில அவ போன்னு சொல்றா. நல்லபடியாக நான் உபதேசம் வாங்கிட்டு வந்தேன். அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஜஸ்ட் போயிடாதீங்க, ஏன்னா இன்னொரு கதை இருக்கு, இது வேற மாதிரி ஸ்டோரி. பாருங்க. ரொம்ப நாளா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் முன்னாடி அந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். பொருளாதார ரீதியாகவும் நமக்கு நிறைய மேன்மையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது
என் அறிவு சொல்கிறது எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு, இதை இப்படியே கண்டினியூ பண்ணலான்னு. ஆனா உள்ளுக்குள்ளேருந்து ஒரு குரல் சொல்றது, இது உனக்கு தேவையில்லாதது, இது வந்து உன்னோட பாதையோட இதுக்கு சம்பந்தமே கிடையாது, இதுக்கு நீ வந்து செலவு பண்ணக்கூடிய உன்னுடைய உழைப்பாகட்டும் உன்னுடைய டைம் ஆகட்டும் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி உள்ளேந்து ஒரு குரல் சொல்லி கொண்டே இருக்கிறது. அதற்கான எந்த காரணமும் இல்லை, எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லை, ப்ராஜெக்ட் நல்லா போயிட்டு இருக்கு. எது சொல்றது இப்ப நம்ம கேட்கறது? பொருளாதாரமாக நமக்கு எது நல்லா இருக்கோ மனிதர்களோட இயல்பு அதை தேடி போறது இல்லையா? ஸோ இது ரொம்ப டஃப் டெசிஷன். ஒரு காரணமே இல்லாம எப்படி அந்த ப்ராஜெக்டை விடுறதுன்னு எனக்குள்ள பயங்கர குழப்பம். இது வந்து வராகி தான் சொல்றாளா, எப்படி நமக்கு தெரியும்? ஸ்ட்ராங் மெசேஜ் வந்தாதான் நம்மளால வந்து ஷியோரா சொல்ல முடியும். இல்லைன்னா நம்ம என்ன நினைச்சுப்போம், நம்ம சும்மா சோம்பேறித்தனமா வேண்டாம்னு நினைக்கிறோம் அப்படிலாம் நம்ம மைண்ட் சொல்லும். ஏதாவது ஒரு வழி சொல்லு வராகி, எனக்கு நீ தான் சொல்றியா, இது எனக்கு எப்படி ஷியோரா தெரியும்? நான் கேட்ட நாள்ல இருந்து அந்த ப்ராஜெக்ட்ல குழப்பங்கள் வர ஆரம்பித்தன. எதெல்லாம் நமக்கு சலுகையாக நல்லா ஒர்க் ஆயிட்டு இருந்ததோ அதெல்லாம் ஒன்னொன்னா நிக்க ஆரம்பிச்சது. நான் வந்து உள்ளுக்குள்ள சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி வராகி அவளோட வேலையை காமிக்கிறா நம்மள்ட்ட, நம்மள்ட்டன்னு சொன்னோம், காமிக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ நம்ம வந்து மரியாதையா இதை விடுறதுதான் நமக்கு நல்லதுன்னு சொல்லி என் மைண்ட்ல நினைச்சுட்டேன். இருந்தாலும் இன்னும் என்ன ஒரு 6 மாசம் ஓட்டலாமா, இப்படி கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கும் இல்லையா? அப்ப உடனே அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வந்தது. இந்த நாள்ல இருந்து இதை வந்து இந்த மாதிரி மாத்த போறோம்னு. அந்த மாத்துறது அப்படி மாத்தினாங்கன்னா அதுல வந்து எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது போறதுக்கு. அந்த மாதிரி அவங்க மாத்தும் போது அவர்கள் எடுத்த நாள் பஞ்சமி. சில சமயம் நமக்கு எப்படி சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில இருந்து இந்த விடுறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி கஷ்டப்படும் போது அதை நமக்காக கஷ்டமாக்கிடுவான் அந்த சூழ்நிலையை. வேற வழி இல்லாம விட்டுதான் தீரணுங்கிற நிலை வரும். இதுவும் அவ காருண்யத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம மேல இருக்கிற பாசத்தினால அவ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வாழ்க்கையில இருந்து எடுத்து விட்டுருவா. அதனால அதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. உடனே அந்த ப்ராஜெக்டை இழுத்து மூடி விட்டேன். இதுல நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, கொடுக்கறதும் பஞ்சமியில வரும், எடுக்கிறதும் பஞ்சமியில் நடக்கும். நமக்கு என்ன நல்லதோ அதை மட்டும்தான் கொடுப்பா. நம்ம எவ்வளவு அழுத கேட்டாலும் நமக்கு வேண்டாததை வெட்டித்தான் விடுவாள். ஸோ ஒரு அனுகிரகத்தை பார்த்தோம், ஒரு நிகிரகம் பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையில வராகி எந்த மாதிரி பேசுவாங்கிறத கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் தாராளமா ஷேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், என் சேனல்லையும் லிங்க் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் கூடிய விரைவில் சந்திப்போம். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.